இந்த क्वेश्चन பாருங்க. I is the incenter of a triangle ABC if the forces of magnitudes P, Q are acting along the bisectors IA, IB, IC are in equilibrium. என்ன ப்ரூவ் பண்ணனும்? So that P by cos A by 2 is equal to Q by cos B by 2 is equal to R by cos C by 2. The first note பண்ண வேண்டிய point I is the incenter of a triangle ABC. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு triangle A B C இது triangle. இதுல incenter எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? சரி, இந்த ஆங்கிள் என்ன வரும்? A இது வந்து B C. இந்த incenter எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இந்த ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் இப்ப B இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டா பிரிக்கும். அதே மாதிரி அடுத்து இந்த Cங்கிற பாயிண்ட் இதுல இருந்து ரெண்டா பிரிக்கும். அதே மாதிரி A ல இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன? I is the incenter. Incenterனாக்க ஒரு ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணணும். இங்க மூணு ஆங்கிள்ஸ் இருக்கு. மூணையுமே ரெண்டா பிரிச்சிருக்கு. இந்த ஆங்கிள் இந்த இடத்துல என்ன வரும்? A by 2 இந்த சைடு A by 2. B by 2 B by 2. C by 2 C by 2. நம்ம இத B by 2 போட்டுக்கலாமா? This is B by 2. இது வந்து C by 2. இப்போ இது incenter முடிச்சாச்சு. அடுத்த லைன் என்ன? If the forces of magnitudes P, Q are acting along the bisectors. Bisect பண்றதுனா கொண்டு வந்து bisectors IA, IB, IC. இந்த IA அப்படிங்கிற டைரக்ஷன்ல தான் என்ன ஆகுது? P. IB ல Q, IC தான். அப்ப இங்க IA ல இந்த டைரக்ஷன்ல P போட்டுக்கலாமா? IB ல Q, IC ல R. இந்த சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் let ABCD ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் ஃப்ரேம் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் I is the incenter of triangle. அது அடுத்த லைன்ல போடு. இன்சென்டருக்கு அப்புறம் P எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? IA. இது அப்படியே தெரியுது. The forces of magnitudes acting along the bisectors IA, IB, IC. இது அடுத்த லைன் போடு. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? R in equilibrium. இப்போ இங்க மூணு ஃபோர்ஸ் இருக்கு. மூணுமே அது வந்து ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாங்க. நம்ம எப்ப லாப்லேஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம்னா மூணு ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தா மட்டும்தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, லாப்லேஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது. லாப்லேஸ் தியரம் யூஸ் பண்ணணும்னா மூணு ஃபோர்ஸ் அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கணும். இப்போ இங்க மூணு ஃபோர்ஸ் மூணு டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுங்கிறதுல எல்லாமே சொல்லிட்டாங்க. ஈக்குலிபிரியம் சொன்னதுனால நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? we can use லாப்லேஸ் தியரம். லாப்லேஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். லாப்லேஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் நல்லா லாப்லேஸ் தியரம் உங்களுக்கு தெரியுங்க. என்ன? P, Q, R, ஆல்பா, பீட்டா, காமா. P க்கு ஆப்போசிட்ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதை வந்து எப்படி போடுவோம்? P by sin ஆல்பா. அடுத்து Q க்கு ஆப்போசிட்ல அப்படி என்ன இருக்கோ அதை வந்து P by sin பீட்டா. R க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது R by
sin காமான்னு போடும். இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க சொல்லணும். இங்க எப்படி எழுதுவோம்? t இங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இந்த ஆங்கிள் எனக்கு தெரியாதுல்ல. இப்போ இதுக்கு பதிலா இங்க ரெண்டு ஆங்கிள் இருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், ஒரு ட்ரையாங்கிள்ல மூணு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணோம்னா அது that value is equal to 180 degree. இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த i உடைய ஆங்கிள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். i உடைய ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் DIC அப்படின்னு எழுது. இது P divided by sin DIC. இதுக்கு முன்னாடி லைன் என்ன சொல்லணும்னா ஆக்சுவலா D க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இந்த மாதிரி போட்டு BIC போடுங்க. Q க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? Q க்கு ஆப்போசிட்ல A by AIC. R க்கு ஆப்போசிட்ல B. இதெல்லாம் இங்க கீழ எழுதுறது P by sin BIC Q by sin AIC R by sin B. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ பாயிண்ட் ஓகே. இது வேணும்னா DIC வேணும். I சென்டர்ல வர்றதுனால I உடைய ஆங்கிள் வந்து நமக்கு வேணும். இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணனும். மூணு ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா that value is equal to 180 degree. இங்க இருக்குது A by 2 சாரி B by 2 plus C by 2 is equal to 180. 180 minus 180 minus மூணு ஆங்கிள் நான் ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி வேணும். என்னுடைய எய்ம் என்னன்னா P by sin BIC இது ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது எப்படி பண்றது? 180 minus B by 2 plus C by 2 னு எழுதிடலாம்ல. மூணை ஆட் பண்ணோம்னா 180 வரணும். இப்போ I உடைய ஆங்கிள் வேணும்னா sin BIC வேணும்னா எனக்கு இது எப்படி எழுதலாம்? P by sin 180 minus B by 2 plus C by 2. இது என்ன? sin 180 minus θ என்ன வரும்? sin 180 minus θ வந்து sin θ. அதே கான்செப்ட் இங்க sin 180 minus sin B by 2 plus C by 2. So மூணு ஆங்கிள் A plus B plus C is equal to 180. இது என்னன்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, A உடைய ஆங்கிள் ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் A ன்னு எடுத்துக்கிறோம். B பாயிண்ட்ல B, C பாயிண்ட்ல C. இந்த மூணை ஆட் பண்ணா equal to 180 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணா முடியும் கரெக்ட்டா 90 இது வந்து 90 ஆ மாறிடும். இப்போ 90 ஆ மாறிடுச்சுனா நான் எனக்கு இங்க இருக்குது B by 2 plus C by 2. அதனால இத மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருவோம். minus A by 2 sin of 90 minus A by 2 which is equal to P by sin of 90 minus A by 2. sin 90 minus theta formula இருக்கா இது? sin 90 minus theta என்ன? cos theta which is equal to P by cos A by 2. இது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் இது ப்ரூவ் பண்ணி. அடுத்து Q by cos B by 2. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம்?
இந்த இடத்துல Q போடுவோம். Qக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்ன? AIC. AIC மாறிடும். அடுத்து B க்கு பதிலா அங்க AIC னா இத நம்ம எடுத்துக்குவோம். இது என்னது? C/2 ஆ? இது C/2, இது A/2. இது எனக்கு தெரியாது. அப்போ B பதிலா A/2 இங்க A/2 இங்க B/2 B/2 மேல Q B பதிலா Q இங்க B க்கு பதிலா நியூமரேட் என்ன செஞ்சிருக்கேன்? A க்கு பதிலா B மாத்திட்டோம். அங்க எல்லாம் A அப்பியர் ஆயிருக்கும். அங்க B போயிட்டோம். B அப்பியர் ஆயிருக்கிறதுனால A மாத்திட்டோம். இப்ப அடுத்து என்ன செய்வோம்? R. இப்ப R க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இது என்ன? R இங்க இருக்கா? AIB இது. So AIB ஆ? ஆமா சார் AIB. AIB னா நமக்கு இந்த ஆங்கிள் தெரியும் B/2. இந்த ஆங்கிள் A/2 தெரியுமா? அங்க B ன்னு C மாத்தி இருக்க இடத்துல எல்லாம் B போட்டுருவோமா? Q வந்து R. R வேற C/2 C/2. C/2 அங்க நியூமரேட் R கரெக்டா சார் இந்த கான்செப்ட் புரியுதுல எப்படிங்கிறது. புரியுது இப்போ இதுல வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதுவீங்க? லெட் ABCD ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கங்க. அடுத்த லைன் வந்து the forces of magnitudes PQR acting on the bisectors IA, IB, IC இந்த லைன் எடுத்து வந்து எழுதிருக்கேன். அடுத்த லைன்ல the forces are in equilibrium. ஈக்குலிபிரியமா இருக்கிறதுனால we can use Lami's theorem. Lami's theorem உடைய ஸ்டேட்மென்ட் என்ன? இத அப்படியே போட்டு P by sin alpha is equal to Q by sin theta is equal to R by sin gamma. அதை எழுதுனதுக்கு அப்புறம் இந்த டயகிராமை போட்டுக்குங்க. இந்த டயகிராமை போட்டுட்டு இப்போ நம்ம ஓரலா பேசுற விஷயங்களை ஃபுல்லா வேர்டிங்ஸ்ல ஃப்ரேம் பண்ணிக்கலாம்.